உம்முடைய நாமம் வாழ்க, உம் நாமம் உயரட்டும் ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணையில்லாத நாமத்தை உடையவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Father. Hallelujah. Yes, Lord. Amen. Oh, நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஓ ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா ஆமென். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஓ சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. அனுதின சிலுவையை ஆர்வமாய் சுமந்திட கிருபை தாருமையா. அனுதின சிலுவையை ஆர்வமாய் சுமந்திட கிருபை தாருமையா, கிருபை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஓ அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஏசப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா
அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா ஏசப்பா 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 அப்பா பிதாவே அப்பா. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா ஏசப்பா ஏசப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. Yes, Lord. உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பதாக, உம்முடைய ஆளுகை உண்டாவதாக. தாழ்த்துகிறோம், இன்னும் உயர்த்த, உம்மையே உயர்த்த, உம்மை உயர்த்தி 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 அதிலே நாங்கள் மகிழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் நம் மத்தியிலே உயர்ந்திருப்பதாக. சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள், ஆமென் ஆமென், நாம் பாதுகாப்பா இருக்க காரணம் அவருடைய மறைவிலே அவர் நம்மை வைத்திருக்கிறபடியினாலே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இதுவரை நடத்தினார். இந்த 2020வது வருஷத்தின் இந்த 3 மாதங்கள் அற்புதமாய் நடத்தினார். தொடர்ந்தும் அவர் நடத்துவார். அவர் உண்மையுள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்கு நின்றும் உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். அப்படிதான் இதுவரை செய்தார், இனியும் செய்வார். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Father. Amen. Amen. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவர். சந்தோஷமாய் கைகளை தட்டி, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் செட்டையின் Hallelujah. அடைக்கலம் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாபரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவனுன் தாபரமே. ஆமென். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஹல்லேலூயா. செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். கைகளை தட்டி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். நல்ல கைகளை தட்டி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய அடைக்கல பட்டணம். ஆமென். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான் 57வது சங்கீதத்திலே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உடைய செட்டை நிழலிலே வந்தடைவேன். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. பகலிலே வெயிலுக்கும் இரவுக்கும் மறைவாக அவருடையவர்களுக்கென்று ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அந்த மறைவிடத்தில் தான் தேவன் நம்மை மறைத்து வைத்து காக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து விடவே கூடாது. அடைக்கலம் நமக்குண்டு. Hallelujah. Thank you, Father. Amen.
ஆபத்து நாளிலே சுகமுண்டு, அடைக்கலம் உனக்குண்டு. ஆபத்து நாளிலே சுகமுண்டு, கலங்காதே 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 கலங்காதே. ஓ காத்திடுவாரே சுயென்றுமே, காத்திடுவாரே சுயென்றுமே. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு, அடைக்கலம் உனக்குண்டு. ஆபத்து நாளிலே சுகமுண்டு. மலை போல் சோதனை வந்தாலும் அது பனி போல் மறைந்து போகும். மலை போல் சோதனை வந்தாலும் அது பனி போல் மறைந்து போகும். ஓ புதிய வல்லமை நிரப்பும், உன்னுள்ளத்தை ஆறுதல் படுத்தும். புதிய வல்லமை நிரப்பும், உன்னுள்ளத்தை ஆறுதல் படுத்தும். அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு, அடைக்கலம் உனக்குண்டு. ஆபத்து நாளிலே சுகமுண்டு. கலங்காதே 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 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உன்னை காத்திடுவார், எதற்கு விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். காத்திடுவாரே. ஆமென். அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. ஓ அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம். ஆமென். கொடிய நோய்கள் வந்தாலும் அது நொடி பொழுதிலே மறையும். கொடிய நோய்கள் வந்தாலும் அது நொடி பொழுதிலே மறையும். தேவாக்கினி இறங்கும், உன்னை உத்தம சாட்சியாய் நிறுத்தும். தேவாக்கினி இறங்கும், உன்னை உத்தம சாட்சியாய் நிறுத்தும். அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு, அடைக்கலம் உனக்குண்டு. ஆபத்து நாளிலே சுகமுண்டு. கலங்காதே 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 கலங்காதே. காத்திடுவார் என்றென்றுமே, காத்திடுவார் என்றென்றுமே. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு, அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம். பேசும் தெய்வம் பேசும் தெய்வம் இயேசு உன்னை உள்ளங்கையில் வரைந்தார். பேசும் தெய்வமே உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்தார்.
அவர் மார்பில் சாய்ந்திடு. உள்ளம் உருகி நீயும் அவர் மார்பில் சாய்ந்திடு. அடைக்கலம் உனக்குண்டு, அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. அடைக்கலம் உனக்குண்டு. Yes, Father Jesus, thank you, Lord. ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. Oh, கலங்காதே, கலங்காதே, கலங்காதே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் இருக்கிறார். கவலையே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இதுவரை நடத்தினார் அல்லவா, இனியும் நடத்துவார். அவர் உண்மையுள்ளவர். அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. அடைக்கலம் நமக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. அடைக்கலம் நமக்குண்டு. ஆமென். விசுவாசத்தோடு உங்க இருதயத்தில் கை வைத்து சொல்லுவீங்க, அடைக்கலம் எனக்குண்டு, அடைக்கலம் எனக்குண்டு, ஆபத்து நாளிலே சேவலரகதுனரா. அடைக்கலம் எனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. Hallelujah. Thank you, Father. அவரே நம்முடைய அடைக்கலம். அவர்தான் நமக்கு அடைக்கலம். Hallelujah. எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய்விடும். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரம். தாவீதுடைய உருக்கமான ஜெபங்களில் உள்ள வார்த்தை இது. நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க. நான் எப்ப வந்தாலும் எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. அவருடைய வாசல் மட்டுமே நமக்கு அடைக்கப்படவில்லை. எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரம். ஆமென். என் ஆண்டவர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னார். அவர் அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணும் வரைக்கும் அவர் இங்கே நம்மை வாழ வைப்பார். ஆயத்தம் பண்ணின பின்பு நம்மை அங்கே வாழ வைப்பார். எனவே ஒரு தேவ பிள்ளை எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணும் வரைக்கும், நமக்கான வாசஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ணும் வரைக்கும், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இங்கே ஆயத்தம் பண்ணி இங்கே நம்மை வாழ வைப்பார். ஆயத்தம் பண்ணின பின்பு அங்கே நம்மை வாழ வைப்பார். ஆமென். இங்கே இருக்கிறோம், ஆனால் அங்கே இருந்து அவர் வர நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த எண்ணமும் இந்த ஏக்கமும் நமக்குள்ள இருக்குமானால் மற்ற எந்த கவலைகளையும் நம்மை ஆட்கொள்ளாது. நாம் எதை குறித்து அதிகமாய் யோசிக்கிறோமோ அதை குறித்ததான கவலை தான் நம்மை நிரப்பும். எதை குறித்து நாம் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கோமோ அதை சார்ந்த கவலைகள் தான் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ அங்கே இருந்து என்னுடைய இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.
Thank you, Lord. இந்த எதிர்பார்ப்போடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த ஏக்கத்தோடு, இந்த தாகத்தோடு இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஓ ஜீசஸ், ஹalleluya. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. ஆமென். தரைதிரையற்ற பரிசுத்தரோடு, தரைதிரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே. சொல்லுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் ஓ போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது. ஆமென். அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, ஓ அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஆமென். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். glory. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் ஓ போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ.
ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும். ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளம். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஒரு விஷயம் கூட, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஆகாய காலம் என்று, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் அவர் துடைப்பார். அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும், அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவே இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், இயேசப்பா அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஆண்டவரே, அவரோடு நான் வாழ்ந்தால் அந்த நித்தியத்தை ஒருவரை இழந்து விடக்கூடாது. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் குடும்பம் குடும்பமாய் உடைய சமூகத்தில் வந்து நிக்கணும்ப்பா. அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ இன்ப இயேசு ராஜா, எப்படி அந்த பேழைக்குள்ளே நோவாவும் அவன் குடும்பத்தினர் அனைவரும் ஆண்டவரை சேர்த்து கொள்ளப்பட்டார்களோ, அதே போல ஆண்டவர் அந்த நித்தியத்தில் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாய் சேர்த்துக் கொள்ளப்படும் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அதுவரை நீர் எங்களுக்கு அடைக்கலமும் துருகமும் கேடகமாய் இருந்து நீரே எங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். எஸ் ஃபாதர், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், ஆமென் ஆண்டவரே. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு அடைக்கல ஆண்டவரே, வழுவாதபடி எங்களை காக்கிறோம், கரத்திலே வைத்திருக்கிறீர் ஆண்டவர். நீர் நல்லவர், எங்கள் அரணே, எங்கள் துணையே, எங்கள் கேடகமே, வழுவாதபடி எங்களை காப்பவரே, வழுவாதபடி எங்களை பாதுகாப்பவரே. ஓ என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை ரட்சித்தது ஏதோ இந்த பூமியில பாதுகாப்பாய் இருப்பதற்காக மட்டுமல்ல, அந்த நித்திய ஜீவனை நாம் அடையும்படி. அதை நாம் நினைக்கும் போது இவைகள் ஒன்றையும் குறித்து நாம கலங்க மாட்டோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எனவேதான் சொன்னார்கள், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பிறக்கிற எல்லாருக்குமே மரணம் உண்டு. ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை ஒன்று நடக்கதான் செய்யும். ஹல்லேலூயா.
வியாதி உள்ளவர்களும் மரிக்கிறார்கள், வியாதி இல்லாதவர்களும் மரிக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு நாள் முடிய நம்முடைய ஆயுசுல ஒவ்வொரு நாள் குறைகிறது. ஆமென். பவுல் தெசலோனிக்கேயர் எழுதும் போது நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல அல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே முடிந்தாலும் அங்கே தொடரும். இந்த நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு நாளைய குறித்த கவலை இருக்காது. இதற்கு தான் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு நியமித்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிறது வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யேசபேலுக்கு எலியாவை விட்டு கொடுக்காதவர், சவுல் கையிலே தாவீதை விட்டு கொடுக்காதவர், ஏரோதின் கைக்கு பேதுருவை விட்டு கொடுக்காதவர் உன்னை விட்டு விடுவாரா? இல்ல. ஆமென். விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். கர்த்தர் நல்லவர். Hallelujah. We bless your name, Lord. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்றும் இனியும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்றும் இனியும் காத்திடுவா. கலங்காதே மனமே, உன்னை காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆமென். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆமென். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ இன்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனி காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும், மிகழ்ந்து விடாது சேர்த்தவரும், வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும், மிகழ்ந்து விடாது சேர்த்தவர். ஆமென். சிற்சீல வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும், சிற்சீல வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி
ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் தருபவரே. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார், உன்னை காத்திடுவார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ ஆராதனை ஆராதனை ஆராதிக்கலாமா? அப்படியே அவர் நல்லவர் என்பதை ருசித்தவர்கள் அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள்.
அவரை பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். We bless your name, Lord. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹalleluya. இயேசுவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. Yes. ஸ்தோத்திரம். ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மை போற்றி பாடுவோம், உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், உம்மை போற்றி பாடுவோம் ஹalleluya. எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஓ பெருவெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானத்தின் மேல் வைத்து வைத்தது நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. அப்படியே கரங்களை அசைத்து ஹalleluya ஹalleluya ஹalleluya.
ஹalleluya ஏ பலரஹந்தே ரமஷே கடரோ ஹalleluya உயர்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஆண்டவரே துதியின் சத்தம் எழும்புவதாக. ஒவ்வொரு வீட்டை சுற்றி கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பீராக. உம்முடைய ஆளுகை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உண்டாவதாக. ஓ ரமஷே மஹாதனா ஹalleluya 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 hallelujah amen. Thank you Lord, thank you Jesus. உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எஸ், உறங்காமல் தூங்காமல் எங்களை காக்கிறவரே, தாயிலும் மேலாய் எங்களை அரவணைக்கிறவரே, தந்தையிலும் மேலாய் எங்களை தூக்கி சுமக்கிறவரே, ஒரு நல்ல நண்பனா எங்களோடு பழகுபவரே, ஒரு நல்ல சகோதரனா எங்களை வழிநடத்துகிறவரே, ஒரு நல்ல மேய்ப்பனா எங்களை போஷிக்கிறவரே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவரே, ஒரு நல்ல துணையாளராய் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களை உமக்கென்று நியமித்திருக்கிறவரே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000ங்களில் சிறந்தோம், 10,000ங்களில் சிறந்தோம். ஓ என் பிரியமே, என் பிரியமே ரூபவரை என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். ஓ கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. எத்தனை பேர் உள்ள அதற்காக ஏங்குகிறது? கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ச்சி. Come on, ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000ங்களில் சிறந்தோம், 10,000ங்களில் சிறந்தோம். ஓ இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000ங்களில் சிறந்தோம். ஹே மரஹந்தரலா, 10,000ங்களில் சிறந்தோம். அழகே அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உயிரே என் சுவாசமே, உயிரே என் நேசமே, அழகே என் நேசுவே, அழகே நேசுவே. ஹalleluya, அழகே
பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே. ரெண்டு கைகளை உயர்த்தி, உயிரே 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 என் சுவாசமே, உயிரே என் நேசமே, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட. சொல்லுங்க, பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஓ பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம். மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே. ஆமென், ஆமென். அழகில் சிறந்தவர். ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்கிறேன். யூதா எழுதின நிருபம், யூதா எழுதின நிருபம் அதனுடைய கடைசி 2 வசனங்கள், 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.
யூதா எழுதின நிருபம் அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. ஆழமான சத்தியங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். அதில் கடைசியில் எப்படி சொல்லி முடிக்கிறார் என்றா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லுகிறார். அவர் யார் தெரியுமா? அவர் வழுவாதபடி நம்மை காக்கிறவர். நம்மை காக்கிறவர், வழுவாதபடி காக்கிறவர், மகிழ்ச்சியோட நம்மை நிறுத்துகிறவர். வழுவாதபடி எங்கே காக்கிறார்? மகிழ்ச்சியோட எங்கே நிறுத்துகிறார்? இந்த பூமியிலே நம்மை தேவன் வழுவாதபடி காக்கிறார். இக்கட்டுகள், நெருக்கங்கள், வியாதிகள், பிரதிகூலங்கள், பாவங்கள், பாரங்கள் நம்மை நெருக்கும் போது கர்த்தர் அவைகள் ஒன்றுக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை வழுவாதபடி காக்கிறார். எதற்காக வழுவாதபடி காக்கிறார்? அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. என்ன சித்தம் தெரியுமா? பிதாவின் சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோட நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். நம்முடைய சுயத்தால் இது முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் உங்களால் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். நானே வாசல் என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை அல்லாமல் நம்மால் போக முடியாது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அல்லாமல் நமக்கு ஜீவன் இல்லை. அவர் இல்லாமல் நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. ஆண்டவரை சொந்தமாக கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது! என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! தேவன் இந்த பூமியிலே நாம் வாழும்படியாய் நியமித்த நாள் மட்டும் கர்த்தர் நம்மை வழுவாதபடி காப்பார். எனவேதான் தாவீது சொல்கிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, சறுக்கி விழுந்து அதன் பிறகல்ல, சறுக்குகிறது என்று சொல்லும் போதே, அப்பா உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. எதற்காக வழுவாமல் இந்த கிருபை தாங்குகிறது? தாவீது இன்னொரு சங்கீதத்தில் இப்படி சொல்லி இருப்பார், உம்முடைய ஆண்டவர் அரணான பட்டணத்திலே உம்முடைய கிருபையை உமது அடியனுக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எஸ், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஒரு தீங்கிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி ரட்சித்து இன்னொரு தீமையில் அகப்படுத்துவதற்கல்ல, ஒரு மரண கண்ணியிலிருந்து கர்த்தர் விடுவித்து இன்னொரு மரண கண்ணிக்குள்ளே நம்மை விட்டு கொடுப்பதற்கும் அல்ல. எதற்காக தேவன் வழுவாதபடி நம்மை காக்கிறார்? ஏன் காக்கிறார்? அவருடைய சித்தம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் ஒன்றுதான். அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தணும். மகிழ்ச்சியா நிக்கணும்னா மாசற்றவர்களா இருக்கணும். கரையுள்ளவனுக்கு சந்தோஷமா நிக்க முடியாது. ஆதாமும் ஏவாளையும் சந்திக்கும்படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே உலா வந்த போது அவர்களால் அவருக்கு முன்னாடி நிக்க முடியவில்லை, ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஒரு நாளில் நாம் எல்லாருமே அவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம். எத்தனை பேர் ஓடி ஒளிய போகிறோம்? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு நிற்க போகிறோம்? ஹல்லேலூயா! மகிழ்ச்சியோடு நம்மை நிறுத்ததான். மாசற்றவர்கள் தான் மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் நிற்க முடியும். அப்படி நம்மை மாசற்றவர்களை நிறுத்ததான் கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வைத்து காக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள், அவருடைய கரத்தை விட்டு விலகி ஓடாதிருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீஷர்களை குறித்து, நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. கேட்டின் மகன் கெட்டு போனான். கேட்டின் மகன் யாரு? யூதாஸ். யூதாஸ் எப்படி கெட்டு போனான்? ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவனா? நிச்சயமா இல்லை. யூதாஸ் எப்படி கெட்டு போனான்? யூதாஸ் எப்படி கெட்டு போனான் என்றால், அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கவில்லை. அவன் விலகி ஓடினான். பணத்துக்காக ஓடினான், அந்நிய ஃபெலோஷிப்புக்காக ஓடினான், இம்மைக்கான காரியங்களுக்காக விலகி ஓடினான். யூதாசுக்கு கொடுக்கப்பட்ட சான்சஸ், யூதாசுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் போல ஆமென் மற்ற சீஷர்களுக்கெல்லாம் இப்படி சான்சஸ் கொடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. லூக்கா யூதாசை குறித்து எழுதி வைத்தான், துரோகி யூதாஸ் என்று. துரோகி என தெரிந்தும் ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா, மனுஷனுக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா. துரோகி என அறிந்தும்
கர்த்தர் அவனை 12 பேரில் ஒருவனாய் தெரிந்து கொண்டார். சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, அநேக சீஷர்கள் இருந்தார்கள், அதிலே தம்மோடு இருக்கும்படி 12 பேரை தெரிந்து கொண்டார். அதில் ஒருவன் தான் யூதாஸ். தகுதி பார்த்தல்ல அவர் தெரிந்து கொண்டது, துரோகி என தெரிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷத்தில் இப்படி எழுதி வைக்கிறார், அவன் திருடன் என்று. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் படிக்கும்போது தெரியும், அவன் திருடனானபடியினால். அவன் திருடன் என தெரிந்தும் இயேசு அவன் கையில தான் பணப்பையை கொடுத்திருந்தார். ஒன்னும் தெரியாம நமக்கு கிருபை அவர் தரல, எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் தந்துட்டு இருக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் போக்கடித்து விட்டான், கிருபையை போக்கடித்து விட்டான். கடைசியில் எல்லாருடைய கால்களை கழுவும் போது பேதுரு தன்னை விட்டு கொடுப்பது போல அவன் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. வேற மற்ற சீஷர்கள் யாருமே வேற ஃபெலோஷிப் அவங்க வைக்கல, அந்நியரோடு ஐக்கியம் அவர்கள் கொள்ளவில்லை, இயேசுவோடு கூடவே தான் இருந்தார்கள். ஆனால் யூதாஸ் மட்டும் போய் 2 எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாதல்லவா? யூதாஸ் இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான். லவோதிக்கேய சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிற, ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தால் அவன் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவன் கேட்டின் மகன் ஆயிடுவான், அவன் கெட்டு போயிடுவான். இதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறேன், நாம் நம்மை மாசற்றவர்களாய் பாதுகாக்க முடியாது, அவர்தான் நம்மை காக்க வேண்டும். அவர் நம்மை காக்க வேண்டுமானால் அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை விட்டு அங்கும் இங்கும் திரும்பக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் நமக்கு காதுல கேட்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், சரியான ட்ராக்ல இருக்கிறோம். இல்லை என்றால் நம்ம வழி மாறி போய்விட்டோம் என்று அர்த்தம். பேதுரு கூடவே இருந்ததுனால பேதுருவை அதிகமாய் கண்டித்தார். பேதுருவை கண்டித்தது போல அவர் யூதாஸை கண்டிக்கவில்லை. ஏன்? யூதாஸ் அங்கும் இங்கும் இருந்தபடியினாலே. அவரோடு கூடவே இருக்கிறவர்கள் கண்டிக்கப்படுவார்கள், ஆனால் கைவிடப்பட மாட்டார்கள். யூதாஸ் கண்டிக்கப்படவில்லை, ஆனால் கைவிடப்பட்டான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய பாதுகாவல். வழுவாமல் காத்திட்டவர், வழுவாதபடி காக்கிறவர், அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களை நிறுத்துக வல்லவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க எனக்கு கிருபை தாரும். அதுவரை நீரே என்னை பாதுகாக்கணும், நீரே என் குடும்பத்தை காக்கணும், நீரே சபையை காக்கணும், நீரே ஜனங்களை பாதுகாக்கணும். ஆண்டவரே, கப்பா சமூகத்தில் அடங்கி இருப்போம், அங்கும் இங்குமாய் வேண்டாம், இதுவும் அதுவுமாக வேண்டாம். ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடு. அவர் கைக்குள்ள அடங்கி இருங்க. அவர் கண்டிப்பார், சிட்சிப்பார். எதற்காக? சேர்த்துக் கொள்வதற்காக, கைவிடுவதற்கல்ல. வழுவாமல் நம்மை காக்கிறவர், அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நம்மை கொண்டு போய் நிறுத்த வல்லவர். அவருக்கே என்றென்றைக்கும் கனமும் வல்லமையும் அதிகாரமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஒரே ஒரு பாடலை கூட பாடி நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. ஹல்லேலூயா. ராபா சாந்தனரே மக்களரியாந்தா ஓரி மாமா கரோலரியாந்தரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடிப்பவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட
வார்த்தைகளும் போதாதே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நீனைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நீனைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. சொல்லுங்க, உம் அன்பால் நிறையுதே, அன்பால் நிறையுதே. கமான், கைகளை உயர்த்தி. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து, இறங்கி வந்து என்னை மறை, நான் உண்டு என்றீரே. நான் உண்டு என்றீரே. உன் தகப்பனான் என்றீரே. தகப்பனான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலே நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகள் போதாதே. வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எஸ் லார்ட், வழுவாதபடி எங்களை காக்கிறவரும்
உம்முடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தவும் வல்லவர் நீர் ஒருவரப்பா. உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நிறைவான நன்மைகளால் திருப்தியாக்கும். வேண்டிய கிருபைகள் இன்னும் தொடரச் செய்யும். எல்லா தீங்குக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து சாட்சிகளாய் நிறுத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.